இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அதற்குரிய நேரத்தில் நாமெல்லாம் அவனது இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த வல்ல ரஹ்மான் நம்மை எல்லாம் உலகத்தில் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ சமுதாயம் ஆதம் நபியிலேயே இதுவரைக்கும் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அதில் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சமுதாயம் மிக மிக குறைவு. எந்த அளவுக்கு என்றால், ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் உள்ள மக்களையும் எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்க, அதாவது மொத்த பாப்புலேஷன் ஆதம் நபியில் ஆரம்பித்து இனிமேல் கடைசியாக உலகம் அளிக்கும்போது கடைசியாக ஒருத்தர் பிறந்து மறந்துச்சிருவார். மொத்த பாப்புலேஷன் என்ன நமக்கு இன்றைக்கி எண்ணிக்கை முடியாது. இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது, இன்னும் இத்தனை மில்லியன் ட்ரில்லியன் இன்னும் சைபரே போடாத அளவுக்கு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது எண்ணிக்கையை சொல்லலை, ஒரு 5,000 கோடி 10,000 கோடின்னு சொல்லாமல் அழகியான முறையில் அல்லாஹ் தூதர் அதை சொல்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க விளக்குறதே நம்ம எந்த காலத்திலையும் அதை மறுக்க முடியாத அளவுக்கு விளக்கிடுவாங்க. அங்கே ஒரு உதாரணத்தை காமிச்சு சொல்கிறாங்க. ஒரு கருத்த காளை மாடு முழுக்க கருப்பு தான், அது உடம்புல வேறு எந்த கலரும் இல்லை. அல்லது ஒரு வெள்ளை காளை மாடு, நல்ல கொழுத்த வெள்ளை காளை மாடு, அதுவும் உடம்பு முழுவதும் வெள்ளை தான், வேறு எந்த கலரும் இல்லை. அதில் இந்த கருத்த காளை மாடில் ஒரே ஒரு முடி வெள்ளை முடின்னு வைங்க, இல்லை என்றால் வெள்ளை காளை மாடத்தில் ஒரே ஒரு கருப்பு முடின்னு வைங்க, அந்த அளவுக்கு தான் சொர்க்கம் போவாங்க. அப்போ நரகத்து கூட்டம் எவ்வளோ இருக்கும் பாருங்க. நரகம் கூட்டம் இவ்வளவு கூட்டத்தில் நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கேன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் தேர்ந்தெடுத்த நாம் அதன் பிறகு ஒரு காலேஜ், ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஐஐடி மாதிரி பிரீமியர் இன்ஸ்டியூட், இல்லைன்னா என்ஐசி மாதிரி சிங்கப்பூரில் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். உள்ளே நுழைய முடியாது, காசு கொடுத்து நுழைய முடியாது, ரெக்கமெண்ட்லேயும் நுழைய முடியாது. முழுக்க மெரிட்டை நுழைஞ்சதுக்கு அப்புறம் படிக்கலைன்னா, படிக்காமல் ஃபெயில் ஆகினா எவ்வளோ கை சேதப்படுவாங்க. அதை மாதிரி தான் முஸ்லீம்களுடைய நிலை இன்னைக்கு பல நாடுகள் அப்படி தான் இருக்குது. இஸ்லாம் கிடைத்து விட்டது, அல்லாஹ்வை ஈமான் கொண்டாச்சு, ரசூலுல்லாஹ் தான் நபின்னு ஏற்றுக்கிட்டாச்சு, குர்ஆனை வேதம் ஏற்றுக்கிட்டாச்சு, நம்பிக்கைக்கு உண்டான எல்லா காரியமும் ஏற்றுக்கொண்டு தொழுகையில் கோட்டை விட்டுறாங்க பாருங்க. எங்கே அல்லாஹ் பல இடங்களை சொல்லும்போது அக்கிமு ஸலாத், தொழுகை நிலைவாட்டுக்கு ஆத்து ஜக்காத், அடுத்தது ஜக்காத்து கொடுங்கங்கிறான். அப்போ தொழுகையில் இன்னைக்கு இந்த கூட்டம் எவ்வளவு கோட்டை விட்டுருக்காங்க. சில முஸ்லீம் ஊர்களெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முஸ்லீம் பெல்ட் தான். அந்த தெருவிலேருந்து ஒரே ஒருத்தர் ஃபஜருக்கு வர்றார். ஜும்மாக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி இடம் பத்தல. சில ஊர்களில் பெயர் குறிப்பிட விரும்பல, அந்த ஊர்களில் ஜும்மாக்கு இடம் பத்தாமல் வெளியே நின்று தொழுகிறாங்க. அவ்வளோ இருக்கிற கூட்டத்தில் ஃபஜரில் பார்த்தீங்கன்னா ஒரு சஃப் 2 சஃப், ஒரு தெருவுக்கு ஒருத்தர் வராங்க. தெருவில் ஹிந்துக்களே கிடையாது, முழுக்க முஸ்லீமான ஊர். அப்போ இந்த மாதிரி தொழுகையில் ஃபஜர் தொழுகையுடைய தாக்கத்து மக்கள் ஏன் போகலை? இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தொழுகைக்கு எழுதுறாங்களே ஃபஜருக்கு, இதில் முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா, ஒரு தகப்பனை விட தாய்க்கு தான் இருக்குது. பிள்ளைகள் ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், தகப்பட்ட காமிக்கிற 25% பாசம் இருக்கும். நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு பெரிய உகது மலை மாதிரி அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தாலும் தாய்கிட்ட தான் ஆண்டும். இது இயற்கை, அல்லாவும் அப்படி தான் சொல்கிறான். உங்கள் பாசம் காட்ட வேண்டியது ஒரு பிரியாரிட்டி எல்லாம் சொல்கிறான். முதலில் தாய், ரெண்டாவது தாய், மூன்றாவது தாய், நாலாவது தாப்புங்கிறான். அப்போ அல்லாஹ் அப்படி அமைத்து விட்டான்.
ஆனால் அந்த தாய்மார்கள் நினைச்சா அந்த குழந்தையை எழுப்பலாம். நிறைய வீடுகளில் பெண்கள் எந்திரிக்கிறது இல்லை, அதனால தான் ஃபஜருக்கு பிள்ளைகளும் எந்திரிக்கிறது இல்லை. எல்லா ரூம்லையும் லைட்டை போட்டிங்கன்னா பிள்ளைகள் தூங்குமா? தூங்காது. அப்போ தொழுகையுடைய முக்கியத்துவம் ஏன் பிள்ளைகளுக்கு போகலை? தொழுகை என்பது அல்லாஹ் நேரம் கொடுக்கப்பட்ட கடமைன்னு சொல்கிறான். அது ஒரு நேரம் கொடுக்கப்பட்ட கடமை. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் குறிக்க ஒரு தொழுகை கரெக்டாக ஒருத்தன் தொழுதான்னு வைங்க, அவன்கிட்ட நேரம் தவறாமே கரெக்டாக இருக்கும். அல்லாஹ் எல்லா காரியத்துக்கும் ஒரு நேரம் வச்சுருக்கான். சுபுகுன்னா இவ்வளோ நேரம், லுகர்னா இப்படி தான், இஷ்டத்துக்கு நீ மாற்றி போய் தொழ முடியாது. நோம்பு காலம்னா ஒரு குறிப்பிட்ட காலம், ஹஜ்ஜிக்கா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், எல்லாமே நேரம் குறிக்கப்பட்டு ஏன் வச்சிருக்கு? இன்னும் உதாரணத்துக்கு யார்கிட்ட ஒரு பங்க்சுவாலிட்டி பற்றி பேசி பாருங்க, யாரை சொல்லுவாங்க? வெள்ளைக்கார மாதிரி இருக்கணும்பாங்க. ஆனால் என்ன சொல்லணும்? ஒரு முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லணும். ஒரு முஸ்லீம்லாம் நேரம் தவறாமல் கரெக்டாக இருப்பான்னு சொல்கிறதுக்கு அது முடியுது. அன்னைக்கு வெள்ளைக்காரன்னு சொல்கிறான். ஏன் அவன் அதை பிடிச்சிக்கிட்டான்? இந்த 3% இருக்க சமுதாயத்தோட வெற்றியாக இருந்தாங்க. அந்த அவங்க அதிகாலையில் 3 மணிக்கு முடிச்சிடுறான். 3 மணிக்கு முடிச்சு அவனுக்கு தொழுவையும் கிடையாது, ஒன்று கிடையாது. அவன் சுப்பிரபாதம் போட்டுட்டு சந்தியாவதனம் போட்டுட்டு அவன் வேலைகளை ஆரம்பிக்கிறான். ஆனால் எந்த சமுதாயம் அதுக்கு பழக்கப்பட்டிருக்க வேண்டும்? நமக்கு தான் தஹஜ்ஜத் வலியுறுத்தப்பட்டிருக்கு. தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு தொழுவுங்க அப்படின்னு சொல்ல, அவனுக்கு தஹஜ்ஜத் அவன் வேதத்தில் ஏதாவது இருக்கானா? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அது இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்துருங்க. அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கலைன்னா நம்ம இன்னும் எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகள் பின்தங்கி போயிருப்போம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்குது. என்னதான் நீ அட்டாசம் பண்ணாலும் நீ என்னை ஏற்றுக்கிட்ட, அதனால் உனக்கு அருள் செஞ்சுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை எப்போவே அழிச்சிருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு உலகம் ஃபுல்லாக எதிரிகள் எப்படி இருக்காங்க பாருங்கள். 360 டிகிரியில் எதிரிகள் இருக்காங்க. 4 முனையிலாம் இல்லை, ஒவ்வொரு ஆங்கிலேருந்து ஒவ்வொரு விதமான எதிரிகள். இப்போ இவ்வளோத்தையும் தாக்கு பிடிச்சி எப்படி முஸ்லீம் சமுதாயம் இருக்குது? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம்னா. ஆனால் அந்த நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது எப்படி செலுத்துறது? தொழுகை மூலம் மட்டும் நன்றி செலுத்த முடியும். தொழுகைக்கு அல்லாஹ் ஒரு விதிவிலக்கு கொடுத்துருந்தா எங்கே கொடுத்துருக்கணும்? போர்க்களத்தில் கொடுத்துருக்கணும். ஏன்னா போர்க்களத்துக்கு யாரும் எதுக்காக வர்றாங்க? அல்லாஹ்க்காக வந்தாங்க. போர்க்களத்துக்கு வந்தால் கை போயிடும், கால் போயிடும், குத்துரும் கொலையும் இருப்பாங்க, சிலர் உயிர் போயிடும். அல்லாஹ் நாடி இருந்தால் அங்கே தொழுகை உனக்கு இன்னைக்கு தொழுகை கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். இப்போ பெண்களுக்கு சொல்கிறாங்களே மாதவிடாய் காலத்தில் அவங்க தொழுகை கிடையாது, அது அவங்களுக்கு திரும்பி தொழவும் தேவையில்லை. ஆனால் நோம்பு விட்டுறணும், திரும்ப வச்சுக்கணும். தொழுகைக்கு வேண்டாம் அல்ல சொல்லிட்டான், அல்ல தொழ தேவையில்லைன்னு சொல்லிட்டான். போர்க்களத்தில் சொல்லியிருக்கணும், அந்த அல்ல போர்க்களத்தில் கூட சொல்லலை. போர்க்களத்தில் தொழுகை உண்டு, ஆனால் ஒரு ரக்காத்து, எல்லா வக்தும் ஒரு ரக்காத்து, இமாவுக்கு மட்டும் 2 ரக்காத்து. லுகர் நேரம் வந்துச்சா ஒருத்தர் வர்றார், ஒரு பாதி படைகள் போர் செய்துக்கிட்டு இருக்கணும், பாதி படைகள் ஒரு ரக்காத்து தொழுதுட்டு இவர் அப்படி நிற்பார். இந்த தொழுது கூட்டம் பண்ணணும், அந்த கூட்டம் தொழுகணும். ஆனால் அல்லாஹ் தொழுகைக்கு எந்த இதுவுமே கொடுக்கல. நோய்வாய்ப்பட்டிருக்கியா, நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழு. உட்கார முடியலையா, படுத்துட்டு கை காலை கூட அசைய முடியாது, கண்ணாலே தொழுகையில நினைத்திக்கணும் தொழுவுங்க. அப்போ இந்த தொழுகையில் தான் இந்த ரொம்ப பொடுபோக்காக இருக்கும். சில நேரங்களில் நம்ம பேசுகிறத பார்க்குறோங்க, நமக்கு ஏன் இவ்வளோ சோதனை? உண்மையான மார்க்கம் தானே இருக்கும், நம்ம எதுவுமே அநியாயம் பண்ணலை. அதான் அநியாயம் நம்ம மேலே தான் விடுது. நமக்கு தான் தீவிரவாதி பட்டங்கள், எல்லா பட்டமும் நம்ம தான் வருது. ஏன் பண்ணுறோம்? இப்போ அல்லாஹ் லைட்டாக சோதித்து பார்க்குறோம். அப்போ அந்த அல்லாவுடைய அந்த சோதனையிட்டு நம்ம எப்படி போகணும்? அல்லாவை நெருங்கணும். அல்லாவை நெருங்கிறதுக்கு ஒரே வழி தொழுகை தான். அல்லாஹ்வோட யாராவது பேச முடியுமா? அல்லாஹ் எந்த கண்ணு பார்க்கல இது வரைக்கும். மறுமையில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் காட்சி தருவான், நல்லவருக்கு மட்டும் காட்சி தருவான். அப்போ தான் பார்க்கணும், கெட்டவர்கள் கூட காட்சி கூட தர மாட்டான் அல்லாஹ். ஒரே ஒரு நபி பேசினாங்க அப்படி நமக்கு வரலாறு சொல்லுது. மூசா நபி அல்லாஹ்ட்ட டைரெக்டாக பேசினாங்க. நம்மளால் பேச முடியுமா? நம்மளால் பேச முடியும். டெய்லி 5 நேரம் பேச முடியும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகிறது உங்கள் இறைவனோடு உரையாடுகிறீர்கள். நீங்கள் உரையாடுறது தான் தொழுகை வேறு ஒன்றுமே இல்லை. இதை விட டெய்லி பேசுகிறோம். நீங்கள் ஓதக்கூடிய ஆயத்துக்கள் எடுத்து பாருங்கள். அல்ஹம்து ஓதுறீங்க, அல்ஹம்துல 3-4 வசனம் அல்லாஹ் புகழ்ந்து விட்டு அடுத்தது துவா தான். அது நேர் வழிகாட்டு, இது நஸ்ராத்து முஸ்தகீம், இதெல்லாம் கேட்கலாம் துவா. இப்போ இதோட அர்த்தங்கள்லாம் தெரியும் குழந்தைகளுக்கு. சின்னதுலேயே அந்த சின்ன தொழுகையில் ஓதக்கூடிய எல்லா சர்த்துக்கும் அர்த்தம் தெரியணும். ஒஜ்ஜகத்து ஓதுறீங்களா, பாயத் பைனி ஓதுறீங்களா, அதோட அர்த்தம் என்ன? இப்போ அந்த அர்த்தம் தெரிஞ்சு ஓதுனா மனசில் உள்ளே போகும். இதை நம்ம பயிற்றுவிக்கணும் குழந்தைகளுக்கு.
சின்ன சின்ன சூறாக்களோட அர்த்தம் தெரியணும். அல்ஹம்துடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அது அப்படியே ஒரு மனப்பாடமாக ஒரு ஓதிட்டு இருக்கோம் தெரியும். அதோட நம்ம கேட்கறது துவாவை கேட்டுட்டு இருக்கோம்னு தெரியல. இப்போ ஈடுபாடியாக வரலன்னா அது இதெல்லாம் செய்ய வேணும் குழந்தைகளுக்கு. இப்போ சில மாற்றங்கள் நம்ம பார்க்குற சிறு சிறு குழந்தைகள்லாம் ஃபஜருக்கு வர்றாங்க, பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய பல. இப்போ இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டு இந்த பள்ளி பத்தாது, ஜும்மாக்கு தொழுகைக்கு பத்தாது. இந்த இருக்கிற அயப்பாக்கத்துக்கு 4 பள்ளியிலையும் உள்ள முஸ்லீமும் மொத்தமாக வந்தால் எல்லா தொழுகைக்கும் வந்தால் ஜும்மா மாதிரி கூட்டம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா? இல்லை. ஏன்? நமக்கு நம்மளோட வேலைகள், உலகத்து வேலைகள் எல்லாமே அப்படி இப்படி போயிட்டே இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? உலகத்து வேலையெல்லாம் பார்க்கான்னு சொல்லலை. நீ தொழுதுட்டு உடனே அரளித்துட்டு ஓடுங்கிறான். இதா குலி சலாத்து ஃபந்தசிரு ஒபுத்தகு ஃபில் அருளி ஃபில் அருள். தொழுகை முடிஞ்சிச்சா? சூரத் ஜும்மால வருது. உனக்கு தொழுகை முடிஞ்சு விட்டா அருளத்துக்கு ஓடு. இங்கெல்லாம் உட்காந்து அல்லா அல்லா அல்லான்னு நீ பண்ணிட்டு இருக்காத, ஓடு. இப்போ தொழுகை கூட நேரம் ரொம்ப குறுகிய நேரத்தில் எத்தனை பேர் அதை நம்ம ப்ராக்டிஸ் ஆக்கியிருக்கோம். பயணம் போகிறோமா, அதுலேயும் தொழுகணும். அதுக்கு அல்லாஹ் சலுகை தரும். நீ பயணியாளி இருக்கியா, 2 ரக்காத்து வேணாம், 4 ரக்காத்து வேணாம், 2 ஆக்கு. 2 தனித்தனியாக தொழுவோமா? உனக்கு நேரம் வேஸ்ட் ஆகுதா? ஒரே நேரத்தில் தொழுவு. நுகரில் அசரி சேர்த்து தொழுவு, இல்லைன்னா அசலில் நுகர் சேர்த்து தொழுவு. எவ்வளோ ஒரு வசதி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்து இந்த தொழுகையில் நம்ம எத்தனை பேரோட ஈடுபாடோடு இருக்கோம். முதல்ல பிள்ளைகளை ஃபஜருக்கு எழுப்பி பழகுங்க. சரியான டைமில் தொழுதானா அது ஒரு ஆர்டருங்க. அது இந்த தொழுகை என்பதே அது ஒரு ஒழுங்கு. ரசூலாட்ட சஹாபாக்கள் கேட்கும்போது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது எது அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் அதிகம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்ததை விட நீங்கள் செய்வதை தொடர்ந்து செய்வீங்க பாருங்க, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்ததுங்கிறான். ஒரு சஹாபி கூட வருவாங்க, அல்லாஹ்வின் தூதரே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் நான் இப்போ அடுத்து என்ன செய்யணும்? நீ தொழணும், 5 நேரம் தொழணும். சரி, அடுத்து ஜக்காத்து கொடுக்கணும், அடுத்து நோன்பு வைக்கணும், வசதி இருந்தால் ஹஜ்ஜி செய்யணும். இதை தவிர நான் எதையும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ரசூலா சொல்கிறாங்க, இவர் சொர்க்க வாசிங்கிறாங்க. தொழுகையில் குறைந்தபட்ச திட்டமே 5 வேலை தானே. இது போக ஏராளமான தொழுகைகள் இருக்குது. தஹஜ்ஜத் இருக்குது, லுஹா இருக்குது, சுபுக்கு அப்புறம் லுகருக்கு முன்னாடியோட லுஹா 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுனா 6 8, அது மாதிரி சுனத்துக்கள் இருக்குது. இது எல்லாம் போக நஃபில் தொழுகையும் இருக்குது. நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி நடக்கிறீங்க. ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வரீங்க, கிட்னி போயிடுச்சு, அவனுக்கு 2 கிட்னியும் டயாலிசிஸ் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான செலவு. ஒரு வாட்டி டயாலிசிஸ் பண்ணிட்டு வந்தோன்னா அவனோட உடம்பு வலி என்னன்னு அவனை கேட்டால் தான் தெரியும். ஒரு மரணத்துக்கு நிகரமாக போயிட்டு ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வர்றாங்க. அவனை பார்த்துட்டு வரீங்களா, எல்லாம் எனக்கு 2 கிட்னி இத்தனை வயசில் 60 வயசு நல்ல வேலை செய்யுது நினச்சா 2 ரக்காத்து தொழுவோம். ஒரு கூடனை பார்க்குறீங்க, கண்ணு தெரியாமல் இருக்கான், எனக்கு கண்ணு கொடுத்துருக்கான், 2 இப்படி தொழுவலாம். அதெல்லாம் விளையாட குறைந்தபட்சம் 5 நேரமாவது பேணி தொல்ல வேணாமா? அதுவும் ஆண்கள் பள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ல ரசூலா வலியுறுத்துறாங்க, ஆண்கள் பள்ளியில் சொல்லுவதுதான் சிறந்தது. எத்தனை பேர் நம்ம அது தொழுகிற நேரத்தை அதை ஒதுக்கிட்டு வர்றோம். அதில் ரொம்ப பொடுப்போக்காக தான் இருக்கும். குழந்தைகளே பழக்கம், சின்ன குழந்தைகளேருந்து பழக்கினா மட்டும்தான் அந்த தொழுகை அவங்களுக்கு பழக்கமாகும். ஒன்ஸ் நீங்கள் அதை பழக்கி விட்டீங்கன்னு வைங்க, திரும்ப அவனை அதுலேருந்து நீங்கள் வீட்டு அதுலேயே ஊறிடுவான் அவன். சில நேரங்கள் நமக்கு தொழுது அப்படி பழகிட்டோன்னா அந்த ஒரு ஒர்க்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, மனசுக்கு ஒரு பாரமாக இருக்கும். இன்னும் ஜமாத்தோடு தொழுவா இன்னும் பாரமாக இருக்கும். பள்ளிக்கு போய் தொழுவனா இன்னும் பாரமாக இருக்கணும். அந்த எண்ணம் வர்ற வரைக்கும் தொழுவணும். தொழுகை இப்போ மௌத்தானதுக்கு பிறகு நம்ம சோல் ரெஸ்பான்ஸ் தாங்க. அங்கே சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், யாரும் வர முடியாதுங்க. கபூரில் வச்சவன ரசூல்லா சொல்கிறாங்க, முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். அதில் ஃபெயில் ஆகிட்டா டோட்டல் அவுட், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பரிச்சு பேப்பர் சும்மா நம் ரிஜிஸ்டர் பேரை எழுதி வெறும் பேப்பர் கொடுத்த மாதிரி தான். தொழுகை பற்றின அவனுக்கு தொழுகையில் அவன் சரியான பதில் சொல்லவில்லை, அவனுக்கு அடி உழுவும் எல்லாம். அதுக்கப்புறம் அவனோட முடிவு தோல்வி தான் சொல்கிறாங்க. இப்போ நஃபில்ல ஏன் தொழுவணும் அதிகமாக? நஃபில் சுண்ணத்து, அதுலேயும் அது சுண்ணத்து தானே, நஃபில் தானே விடக்கூடாது. வறுமை நாளில் அல்லாஹ் அடியார்களை விசாரிக்கும் போது அவர் ஃபர்லெல்லாம் சில குறை வச்சுருப்பார், மறந்துருப்பார், சில தவறுகள் பண்ணியிருப்பார், நிறைய நாள் வேணுன்னே விட்டுருப்பார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் மலக்குமார்கள்ட்ட, ஏதாவது அவன்கிட்ட உபரியான தொழுகைகள் இருக்க, வணக்க வழிபாடு இருக்கா பாருங்கன்ற.
அப்போ இப்போ ஃபர்ல விட்டார், சுன்னத் தொழுது இருக்கார், நஃபில் தொழுது இருக்காரு, அதை அவளத்து உள்ளே தூக்கி போடு, அதை ஃபர்லாம் மாற்று, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பணும். அல்லாவுடைய அருள் மட்டும் இல்லைன்னா ஒருத்தரும் போக முடியாது சொர்க்கம். அந்த அளவுக்கு தொழுகையில் நம்ம சுபுக்கு எந்திரிக்கிறது நிறைய விடைகள் கிடையாது. சுபுன்னு அது என்ன? என்னோடய தொழில், நான் 12 மணிக்கு வந்தேன், 1 மணிக்கு வந்தேன். சில பேருக்கு அல்லாஹ் சில அனுமதிக்கிறான், அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து. அப்பவும் அவங்களோட தொழில் ஒரு பைலட்டு போகிறாரு, பறந்துட்டு இருக்காரு, அவரும் அந்த நேரத்தில் தொழுவுன்னு ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். பைலட் 40 அடி 70க்கு பறக்கிறாரு, தொழுவுற அந்த நேரத்தில் தொழுவுறாரு. அப்போ என்ன எப்படி வருது இந்த எண்ணம்? நம்ம தாய் தப்ப தொழுவோம், நம்ம பிள்ளைகளை எப்படி தொழுவோம்? நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீங்கிற அல்லாஹ். நான் தொழுவாமல் இருந்துக்கிட்டு என் பிள்ளைங்க தொழுன்னு சொல்ல முடியுமா? அதோட அர்த்தம் என்ன? நானும் தொழுவலை, நான் ஒன்றையும் சொல்லலை, நீ என்ன கண்டுக்காத, நான் ஒன்றை கண்டுக்காத, இப்படி தான் இருக்குது. தொழுகையில் ரொம்ப பார்க்க நமக்கு கோபம் வருது சில பேரை பார்க்கும்போது, இன்னும் இவ்வளோ பொடுபோக்காக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ தொழுகைங்கிறது, தொழுகை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இது உங்களை மானக்கேடான செயலிலிருந்தும் பாவத்திலிருந்தும் காப்பாற்றுங்கணும். இது ஒரு கவசம். தொழுகைங்கிறது என்னென்ன, இது கரெக்டாக பண்ணிட்டு வந்தேன்னா நீ கெட்ட விஷயங்கள் இருக்கிற தொழுகிற, திரும்ப அதையில் போகிற ஒரு ஸ்டேஜில் அதை உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துருங்கிறாங்க. பாவங்கள் ஈடுபட்டு மனுஷன் பாவம் செய்யாத மனுஷன் கிடையாது, எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அந்த லாலான்னு ஒரு சஹாபி ரசூலாட்ட வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த லாலா முனாஃபிக் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு ஓடி வர்றார். ரசூல்லா கேட்குறாங்க, என்ன நடந்து சொல்லுங்க அப்படின்னு. நான் உங்களோட இருக்கும்போது என்னோடய ஈமான், இறையச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட பிரிஞ்சு போனதுக்கப்புறம் உலக காரியத்தில் ஈடுபட்டு சுத்தமாக இந்த எல்லாம் மறந்து போயிடுது, இறையச்சமே இல்லாமல் போயிடுது. இப்போ நான் முனாஃபிக் தானே அப்படிங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, ஈமானின் நிலை இப்படி தான் இருக்கும், இதுதான் ஈமானின் நிலை. அப்படி இருக்கும், குறையும் கூடும், இப்படி தான் இருக்கும். உங்களை மலக்குகளாக படைக்கல, மனிதர்களாக படைச்சு எல்லாம் அதனால நம்ம சைத்தானுக்கு சேர்த்து தானே வச்சுருக்கான். நம்மக்கிட்டே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பான் அவன் என்னைக்கு நம்ம என்னைக்கு மூத்தா போகிறோம் அன்றைக்கி தான் அவனுக்கும் நமக்கும் உண்டான உறவை விட்டு போகும், அது வரைக்கும் கூட தான் இருப்பான். அதுக்காக தான் தொழுகையை நல்லா எப்படி வச்சுருக்கான். இன்றைக்கி லோகர் தொழுதுட்டியா, நீ நல்லா சார்ஜ் ஏறி இருக்கும் ஜிம்மால், அசருக்கு போகும்போது அப்படியே குறைஞ்சிரும், திரும்ப அசர் தொழுவு திரும்ப சார்ஜ் ஏறும். செல்ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி தான், ஏறும் திரும்ப போடணும். ஒரேடி விட்டா என்ன ஆகிடும், பேட்டரி டவுன் ஆகி மொத்தமாக செல்ஃப் ஏறுற மாதிரி தான் இந்த தொழுகை சைத்தான் கெடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் கூட இருந்து அவன் சவால் விட்டு வந்திருக்கான். அவன் அல்லாட்ட சவால் விடும் போதே சொன்னது, நான் உன்னை எப்படிலாம் கெடுப்பேங்கிறதுக்கு டேரெக்டாக அவன் சொன்ன காரணம் என்ன, தொழுகையில் முன்பக்கம் பின்பக்கம் வலப்புறம் இடப்பக்கம் தான் கெடுப்பேன், நான் உனக்கு விசாரம் பண்ண வைப்பேன், எனக்கு கொள்ளையடிக்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் சொன்ன அவனோட டார்கெட்டை தொழுகை தான். அங்கே அடிச்சிட்டா மற்ற எல்லாத்தையும் அவன் விழுந்துருவான். சில பேர் சொல்லுவாங்க, சில பாயிண்ட் முக்கியமான ஆள் காலி பண்ணு, அந்த கூட்டம் சரிஞ்சிருப்பாங்கல்ல. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தொழுகை தான் அந்த அச்சாணி மாதிரி. இப்போ அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது. தொழுகைங்கிறது மிக ரசூல்லா சொல்கிறாங்க, அதுதான் என்னோட கண் குளிர்ச்சிங்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, என்னோட கண் குளிர்ச்சியே தொழுகை தான். எனக்கு ஒரு கவலை வந்ததா உடனே தொழுவு போயிடுவேன், எனக்கு ஒரு சந்தோஷம் வருதா அப்பவும் தொலை போயிடுவேன். கவலை வரும்போது அல்லாட்ட முறையெடுத்துக்காக போயிடுவேன், சந்தோஷம் வரும்போது அல்லாக்கு நன்றி செலுத்துறதுக்காக போயிடுவேன். கால் கிடைக்க தொழுதாங்கன்னு வருது இல்லை, ரசூலுல்லாஹ்டே கேட்குறாங்க, நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு கேரண்டி எல்லாம் கொடுத்துட்டான், நீங்கள் உங்கள் சொர்க்கம் தான், சொர்க்கத்துக்கு நன்மாரான்னு சொல்கிற ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஆள். அல்லாஹ் தூதருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கு, நீங்கள் கால் கிடைக்க நின்று ஒரு கால் விங்க தொழுவணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்றி உடையவனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளை என்றைக்கா அடித்து தோஷம் பண்ணியிருப்பானுங்க, சூடு இல்லாமல் ஆக்கியிருக்க முடியும். ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு எதிர்ப்பு இருந்து எப்படி இந்த முஸ்லீம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இஸ்லாம் தலை தூங்கிட்டு இருக்குன்னா இதுக்கே நன்றி சொல்லுது. நம்ம தொழுகையை விட்டு வியாபாரமாக அதெல்லாம் முதல்ல வியாபாரம், அப்புறம் தான் தொழுகைங்கிறது. அல்ல 24 மணி தொழவே சொல்லலை, குறிப்பிட்ட நேரத்துக்கு தொழு போயிடுங்க.
பள்ளிவாசலில் தொடர்பு இருங்க. இது எவ்வளோ பெரிய அருள் அல்லாஹ் கொடுத்துருக்குது என்பதை உணர்ந்து வருங்காலத்தில் நம்ம தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடிய நம்மளும் பேணி பாதுகாக்கணும், குழந்தைகளை பழக்க வேண்டிய நன்மக்களாக ஆக வேண்டும் கூறிய எனது முதலில் நிறைவு செய்கிறேன்.